நமஸ்காரம் நண்பர்களே. இன்று நம்ம நேச்சுரல் ஹெல்த் தமிழ் சேனலில் நம் முன்னோர்கள் மருந்து போல உணவாக பயன்படுத்திய நெல்லிக்காய் பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நெல்லிக்காய் மூளை முதல் முடி வரை பலனளிக்கும் ஒரு மகா மருந்து. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது, ஜீரண சக்தியை மேம்படுத்தும், முடி வளர்ச்சிக்கு அருமையானது. இதை எப்படி பயன்படுத்தலாம், எப்போது சாப்பிடலாம், அதிகமாக சாப்பிட்டால் ஏதாவது பிரச்சனை வருமா, இதை பற்றிய முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு பயன்படும். நெல்லிக்காயின் ஆரோக்கிய நன்மைகள். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். வைட்டமின் சி அதிகம் இருப்பதால் ஜலதோஷம், இருமல், தொற்று நோய்கள் வராமல் காக்கும். சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். டயபெட்டிஸ் உள்ளவர்கள் தினமும் இதை உணவில் சேர்த்தால் பிளட் சுகர் லெவல் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஜீரண சக்தியை மேம்படுத்தும். வயிற்றுப்போக்கு, அஜீரணம், அமிலப்பித்தம் போன்றவை சரியாகும். கண் பார்வைக்கு நல்லது. தினமும் நெல்லிக்காய் சாறு பிளஸ் தேன் சாப்பிட்டால் கண் பார்வை பிரச்சனை குறையும். முடி வளர்ச்சிக்கு சிறந்தது. நெல்லிக்காய் எண்ணெய் தடவினால் முடி நரைக்கும், வளர்ச்சிக்கும் உதவும். நெல்லிக்காயை எப்படி உட்கொள்வது? நெல்லிக்காய் பழமாக தினமும் 1-2 சாப்பிடலாம். நெல்லிக்காய் ஜூஸ் காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் சிறந்த பலன். நெல்லிக்காய் பொடி தேன் அல்லது சூடான பார்க்குடன் கலந்து குடிக்கலாம். நெல்லிக்காய் உப்பு வைத்து சாப்பிடலாம், இது ஜீரண கோளாறுகளுக்கு நல்லது. நெல்லிக்காய் எண்ணெய் முடி மற்றும் தோல் ஆரோக்கியத்திற்கு சிறப்பு. எச்சரிக்கைகள். சைடு எஃபெக்ட். அதிகமாக சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு வரும், உடல் வெப்பம் அதிகரிக்கலாம், அதனால் மிதமான அளவில் மட்டும் சாப்பிட வேண்டும். குறைந்த இரத்த அழுத்தம், லோ பிரஷர் உள்ளவர்கள் மருத்துவரிடம் கேட்டுத்தான் சாப்பிட வேண்டும். முடிவுரை. நல்ல ஆரோக்கியத்திற்காக தினமும் நெல்லிக்காய் சாப்பிடுங்கள். உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மருந்து உணவாக, உணவு மருந்தாக இருக்க வேண்டும். நெல்லிக்காயை தினசரி உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். நன்றி. திரும்ப சந்திக்கலாம். வணக்கம்.